மன உளைச்சல். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது ஒரு கோர்வையான எண்ணங்கள், நிறைய எண்ணங்கள் உடையதுதான் இந்த மனம் அப்படிங்கிறது. இது கடந்த கால நினைவு, கசப்பான நினைவுகளா இருக்கலாம். சிலர் இறப்பு நம்மளால ஏத்துக்க முடியாம போயிருக்கலாம். இல்ல எதிர்காலத்தை பத்தின கனவு, பயம் அது மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி நிகழ்வுகள், ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். உங்களை அவங்க ரொம்ப புண்படுத்தி இருப்பாங்க. அந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா அந்த நினைவுகள்னு சொல்லக்கூடியது உங்களுக்குள்ள ஓடி ஓடி உங்களை மன உளைச்சல் ஏற்படும். இதுக்கு மூலமா பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பத்துல இது ஒரு எண்ணமா தான் எழுது. எண்ணத்தை வந்து நீங்க சரியா கையாளணும். எந்த எண்ணத்தை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையான எண்ணங்களை, நினைவுகள்ல இருந்து எண்ணங்கள் எழுதுங்கிறதுக்காக நீங்க அந்த மாதிரி எண்ணங்களை கை வைக்கும் போது ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களை பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும். இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறதே வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான வேர்ட் ஆயிடுச்சு. ஆனா இது இயல்பா பாத்தீங்கன்னா, திரு ரமண மகரிஷி அவர்கள் ஒரு கேள்வி கேட்பாரு. மனதை நீங்க கவனிச்சீங்கன்னா மனம் அடங்கிடும் அப்படிம்பார். அது மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் எண்ணங்கள் எழுதோ அந்த எண்ணங்களை கவனிக்கிற அளவுக்கு நீங்க பழகணும். அப்ப இதுக்குண்டான பயிற்சிகள் தான் தியானங்கள், தியான பயிற்சி, இந்த மகான்கள் காட்டக்கூடிய வழிமுறைகள் எல்லாமே இதுதான். அதனால இந்த மன உளைச்சலை நீங்க பெருசா எடுத்துக்காம இந்த தியான பயிற்சிகள், மகான்கள் காட்டக்கூடிய வழிகள்ல நீங்க பின்பற்றும் போது கண்டிப்பா இந்த மன உளைச்சல் இருந்து நீங்க ரொம்ப சுலபமா வெற்றி அடைஞ்சு வெளியே வந்துடலாம். அதே நேரத்துல எண்ணங்களை நீங்க எல்லா எண்ணங்களையும் நீங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க கூடாது. சில எண்ணங்களை அவாய்ட் பண்ண நீங்க கத்துக்கணும். அப்பதான் இந்த மன உளைச்சல்ல இருந்து நீங்க மீண்டு வர முடியும்.